ஹாய்! இட்லி, தோசைக்கு எப்பவும் போல செய்யாம ஒரு தடவ இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஈஸியாவுமே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 150 கிராம் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கி வச்சதே உள்ளே சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பல்லாரியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதே உள்ளே சேர்த்துக்கோங்க. பல்லாரியை வதக்காமல் சேர்க்கறனால பச்சை வடலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சது உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இட்லி, தோசைக்கு ஒரு தடவை இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.